நேயர்களே வணக்கம். இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறது நாகத்தத்துவம். இந்த நாகத்தத்துவத்தில் எந்தெந்த நட்சத்திரம் வருது, எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம் வாங்க. நாகத்தத்துவத்தில் நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கை கால் நல்லா உருண்டு திரண்டிருக்கும், வாட்டம் ஜாட்டமாக இருப்பீங்க. இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய பார்வை துருன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தால் மீன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க. சைவம் சாப்பிட்றவங்களா இருந்தால் காரஞ்சாரமாக சாப்பிடுவீங்க. எந்த சூழ்நிலையிலையும் தான் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா சுதந்திரமான ஒரு வாழ்க்கையாக இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று. நாகத்தத்துவத்தில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் நல்ல உயரமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உயரத்துக்கு தகுந்த உடல் அமைப்பு இருக்கும். உங்களை யாரும் கட்டுப்படுத்தவும் முடியாது, கட்டாயப்படுத்தவும் முடியாது. யார்கிட்ட நீங்கள் நெருக்கமாக பேசினாலும் அன்பாக பேசினாலும் உங்களுக்கு அவ்வளவு பிடிப்பில்லாமல் தான் இருப்பீங்க. தாராளமான மனம் கொண்டவர்களாக இருந்தாலும் கூட நீங்கள் வறுமை குடும்பத்தில் இருக்க தான் செய்யும். வறுமை இருந்தாலும் கூட நீங்கள் அதை வெளியில் காட்டிக்க மாட்டீங்க. உறவு விஷயத்தில் அதிகம் ஆசை இல்லாமல் தான் ஏதோ கடமை என்ற அளவில் தான் நீங்கள் நடந்துக்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விருப்பம் இல்லாமல் யாரும் எதற்கும் உங்களை நெருங்க முடியாது. கணவரோடு நீங்கள் சேர்ந்து வாழ்கிறதுக்கு அதிக விருப்பம் பட்டாலும் கூட குடும்பத்தில் பாருங்கள் சண்டை சச்சரவு இருக்க தான் செய்யும். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அவசரமான குணம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மனசில் சஞ்சலம் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கணவன் விட்டு கொடுத்து போனால் தான் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் நிலவும். நாகத்தத்துவத்தில் நம்ம மூன்றாவதை பார்க்க போகிற நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் எப்படி இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் இருக்கும். உருவத்திலையும் சரி, பேச்சிலையும் சரி, உங்களுடைய நடவடிக்கையிலையும் சரி ரொம்ப சுறுசுறுப்பாகவும் துடிப்போடும் தான் நீங்கள் செயல்படுவீங்க. உங்கள் மனசில் கருணைங்கிறது எதிர்பார்க்க முடியாது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் மிகவும் பெருந்தன்மையோடு பேசக்கூடியவங்களாக இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய நடவடிக்கைக்கும் சம்மந்தமே இருக்காது. பொதுவாகவே பெண்கள்னால் மென்மையானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் ஆண்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும், நாம் அடக்கி ஆளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவங்க. அதனால் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு உங்களோட அனுசரித்து போகிறவங்களால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை ஒரு சிறப்பானதாகவும் நல்லதாகவும் அமையும். நாகத்தத்துவத்தில் நம்ம நாலாவதாக பார்க்க போகிற நட்சத்திரம் பூரடம். பூரடத்தில் பிறந்தவர்களோடு போராட முடியாது அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்குது. அந்த அளவுக்கு மற்றவங்கள்ட்ட குறை கண்டுபிடிக்கிறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். நீங்கள் சரியான முறையில் நடக்கலைனாலும் கூட நீங்கள் சரியாக நடக்கிறத நினச்சிக்கிங்க. உங்களுடைய பார்வை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்கோம். பேச்சில் தெளிவு இருந்தாலும் சரி, அடுத்தவங்கள மயக்கக்கூடிய இயல்பு இருந்தாலும் தான் என்ற அகங்காரமான எண்ணத்தினால உங்களுடைய பேச்சும் சரி செயலும் சரி வசந்து தான் நிற்கும். உங்களுக்கு பிடித்த நிறம்னு பார்த்தீங்கன்னா கருப்பு நிறம் அதிகமாக பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் பூசுறதும் சந்தனம் பூசிக்கிறதும் உங்களுக்கு அதிக விருப்பம். நல்ல உணவு சாப்பிட்றதும் உங்களுக்கு அதிக விருப்பம். பால் குடிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கணவனை கைக்குள்ளே போட்டுக்கணும் அப்படிங்கிறது தான் முதல்ல நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உடலுடன் சரி உங்களுடைய மனப்போக்கை புரிஞ்சுக்கிட்டு உங்களை திருப்திப்படுத்தி வந்தால் தான் உங்களோட சேர்ந்து வாழ முடியும், நிம்மதியாகவும் வாழ முடியும் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான ஒரு கருத்தாக இருக்குது. நேயர்களே, நாகத்தத்துவத்தில் பிறந்த பெண்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத பொதுவாக பார்த்தோம். அடுத்த பதிவில் மற்ற நட்சத்திரங்களை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.